ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு சமையல் வந்து சீம்பால் செய்யலாம். என்னால் திருப்பி காட்டுன்னு நினைக்காதீங்க. இன்று 3 வகையான சீம்பால் செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் 2ஆம் நாள் சீம்பால் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அடுப்பில் வச்சு நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஊற்றி பால் காஞ்சிட்ருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த சமயத்தில் கொதி வரும்பொழுது கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்குங்க. ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், அது போடுவாங்க கொஞ்சம். இப்போ இது கூடவே சுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப நைஸாக பண்ணிட்டேன். கொஞ்சம் கரகரன்னு இருந்தால் நல்லாயிருக்கும், அது வாயில் சிக்கப்படும் அப்படின்ட்டு ரொம்ப பவுடராக்கிட்டேன். நல்லா கொதித்து வரட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் பொங்கி வரும், அதுக்கப்புறம் வேக ஆரம்பித்த உடனே பொங்காது. நல்லா கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பொங்கி வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த பொங்கி வர சமயத்தில் நம்ம பொங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அப்படியே உடனே உருண்டை மணி மாதிரி உருள ஆரம்பிச்சிடும் பாருங்கள். இந்த சமயத்தில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்குங்க. ஏன்னா அப்போ தான் அந்த வேகுது இல்லைங்களா, அதுக்குள்ளே இனிப்பு சுவை பிடிக்கும். நல்லா வேகட்டும். நம்ம பன்னீர் செய்யும்போது எப்படி பிரிஞ்சு வரும் பாருங்கள், அதே மாதிரி இது வரும். இப்போ தேவையான அளவு இனிப்புக்கு ஏற்ப வெல்லம் சேர்த்துக்கலாம். வேக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் அந்த தண்ணியிலேயே அந்த பால் வந்து வேகும். உருண்டு முத்து போல் மணிமணியாக வேகுது பாருங்கள். நல்லா வெல்லம் கரைஞ்சி கொதித்து வேகட்டும். நம்ம இப்படி கையில் சூடு இல்லாமல் எடுத்து பார்த்தோமாவே அது வெந்திருக்கிறது தெரியும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் குழக்குலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மேலே வெள்ளையாக நுரை இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அடங்கிட்டு தண்ணி தனியாக அந்த பால் வெந்தது தனியாக பிரிஞ்ச மாதிரி வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இன்னும் வேகணும். நல்லா வெல்லம் கரையிட்டும். இன்னும் கொஞ்சம் வெல்லம் இருக்குது. கொஞ்சம் அவசரம், இன்னும் நல்லா தட்டி போட்டிருக்கணும். 3 வகை செய்யணும் இல்லைங்களா, டைமே பத்தலை. அப்புறம் சமையல் செய்யணும். காலையிலேயே செஞ்சுட்டேங்க. தம்பி ஊர்லேருந்து வந்திருந்தான். சீம்பால் பிடிக்கும் உனக்கு, அதுக்காக தான் செய்கிறேன். நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்துட்டோம்னா வெந்து வரும் பாருங்கள். இன்னும் நுரை அடங்கலை. வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த வெள்ளை நுரையாக இருக்கிறதெல்லாம் அடங்கிட்டு உள்ளேருந்து ஒரு கொதித்து பபிள்ஸ் வரும் பாருங்கள். இந்த சமயத்தில் நிறுத்திடலாம். இது வந்து முதல் நாள் எடுத்த பால். அது வந்து தற்கை பால், இது வந்து திரட்டுப்பால். இதில் கொஞ்சம் வெல்லம் சேர்ந்து ஒரு நிமிஷம் கூட கையை விட்டுறாதீங்க, அப்படியே அடி பிடிச்சிரும். பக்கத்துலேயே இருந்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கை வலிக்குதுங்க, ஒரு செகண்ட் வச்சுட்டு. ஏன்னா கொஞ்சம் கூலிங் இருக்கிறதுனால விடலாம், இல்லைன்னா விட்டுறக்கூடாது. செதுக்கி போட்டோம்னா அந்த கட்டியாக இருக்காது வெல்லம். நம்மளால் செதுக்க முடியலையே, உடச்சி தான் போட்டேன்.
பாருங்கள் நல்லா கெட்டியாகிட்டே வருது பாருங்கள். இதிலலாம் தண்ணி வராது. நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா சூப்பராக வெந்து திரண்டு வரும். அதனால தான் இதுக்கு திரட்டுப்பால். சூப்பராக திரட்டுப்பால் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து திரட்டைப்பால். எப்படி இருக்குது பாருங்கள், தண்ணியும் சீம்பால் வந்ததுமா சூப்பராக இருக்குங்களா. மூன்றாவது வந்து கட்டி சீம்பால். இது வெல்லம் சுக்கு ஏலக்காய்லாம் பாலில் கலந்து ஆவியில் வச்சு குக்கர்லேயோ அல்லது இட்லி பானையிலையோ வச்சு வேக வச்சு எடுத்து பீஸ் போட்டுக்கலாம். சூடாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்களா. ஐயா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர். தேங்க்யூ. சூப்பராக வந்துருச்சு. ஆறட்டும். கொஞ்சம் நவுத்தி விட்டுட்டோம்னா தான் நம்ம கமுத்து கொட்டும்போது ஈஸியாக வரும். தேங்க்யூ டு ஆல். பாய். டேக் கேர். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர். பாய்.